வணக்கம். கரூர் துயரச் சம்பவம் நடந்து 3 நாள் ஆயிடுத்து. 41 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக நிறைய பேர் இருக்காங்க. கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு அனுதாபம் தெரிவிச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த தாவேகா தலைவர், தாவேகாவை பற்றி யாருமே அந்த பக்கம் தலையெடுத்து படக்கலை. இன்னும் இவரை காண்பதற்காக ஏகப்பட்ட கும்பல் நெரிசலில் சிக்கி மக்கள் தவித்தார்கள். இவர் தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டார். நெருக்கடியை பார்த்த உடனே தன்னுடைய வண்டியை எடுத்துட்டு திருச்சி ரோடுக்கு போனார். அங்கே ஒரு கருப்பு நிற கார் வந்தது. அதை பிடிச்சிட்டு நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போனார். அங்கேருந்து திரும்பி அவருடைய வீட்டுக்கு போயிட்டார், சென்னைக்கு. அங்கே போய் அறிக்கை விடுறாரு. ரொம்ப வேதனை அடைந்தேன். மருத்துவமனையில் இருக்கும் அனைவரும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக குணமடைந்து வீட்டிற்கு வர வேண்டும், பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு. இவர் இருந்த ஒரு 15 நிமிஷத்தில் இவ்வளவு துயர சம்பவம் நடந்திருக்கு. கரூர்லேயே தங்கி அவர் பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? சென்னைக்கு போயிட்டு ஆளை அனுப்பிச்சிருக்கலாம், போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு பாருங்க அப்படின்ட்டு. எதுவுமே செய்யலை. ஹேமலதா என்பவர் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுடன் 8 வயசு 4 வயசு அந்த கும்பலில் நடிகர் விஜய் பார்ப்பதாக வந்தார். அப்போது ஏற்பட்ட நெரிச்சலில் 3 பேரும் இறந்துட்டாங்க. போலீஸ் 8 மனைவி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 35 வயசு அவங்களுக்கு, நடிகர் விஜய் பார்ப்பதற்காக அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க. மூச்சு திணறி இறந்துட்டாங்க. ஒரே கிராமத்தில் 4 பேர் பெண்கள் விஜய் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் மூச்சு திணறி இறந்துட்டாங்க அந்த கும்பலில். 2 பெண் குழந்தைகள் 14 வயசு 11 வயசு 2 பேருமே கூட்டத்தில் வந்து சிக்கி மூச்சு திணறி இறந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்கிறது? நடிகரை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் அந்த நடிகர் நின்னார் அந்த இடத்துல. இவ்வளவு நடந்துட்டு இருக்கே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் பார்க்கலாம்ல.